தேரைக்கு அப்போ எப்படி பார்த்தோமோ அதே மாதிரியே இருக்கீங்க. எப்படி சார்? வாட் யூ டூ டு மெயின்டைன்? ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு, அதில் போய் படுத்துருவேன். திருப்பி மார்னிங். ஆனால் சார் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா சார், இப்போ எவ்வளோ பேர் இன்டர்வியூ பண்ணாலும் பொண்ணுங்க மட்டும்தான் இந்த கேள்வி கேட்குறாங்க. சரி, ஏன்னா பொண்ணுங்களுக்கு அதுல கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் சார். ஃபிட்னஸ், ஸ்கின் எப்படி? கேர், பசங்களும் இருக்கு. ஆனால் பொண்ணுங்க தாங்க அவரை நான் வந்தவொடனே ஸ்கின் கேர் பற்றி கேட்டேன். ஆமா சார், சமம் ஆயிடுச்சு. நான் தப்பிச்சிட்டேன். பட் ஜென்னினாவே கேட்குறேன் சார், வாட் இஸ் யுவர் ரொட்டீன்? எப்படி மெயின்டைன் பண்றீங்க? ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க சார் எங்களுக்காக. என்ன சார் சொல்றது? அதே அதே களிதான், அதே கோழி குழம்பு, அதே கிளி. பேசிக்கலி கொஞ்சம் யூ ஹேவ் டு பி ஸ்ட்ரிக்ட் வித் வாட் யூ ஈட். கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்றோம். அதுக்காக நான் வந்து சர்க்கரை சாப்பிட மாட்டேன், ஸ்வீட் சாப்பிடணும், அது மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப ஃப்ரை பண்ண விஷயங்கள் அதெல்லாம் நிறைய சாப்பிட்றதில்ல. ஹோட்டலில் சாப்பிட்றதில்ல. 90% ஐ ஒன்ட் ஈட். வீட்டு சாப்பாடு தான். அண்ட் ரெகுலர் எக்ஸசைஸு அட்லீஸ்ட் 4 days a week கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அண்ட் கிராஸ் சர்க்கியூட் மாதிரி ஒரு நாள் I'll be like jogging on the roads. Some days I'll be doing calisthenics. You know calisthenics இல்லையா? Calisthenics. Some days I'll be like just kick practice, punch இதெல்லாம் பண்ணிட்டுருப்பேன். Some days I'll be doing yoga and weight training. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்குவேன் நான். ஸோ எனக்கு போர் அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக. எல்லாத்துக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, பேஸ் நல்லா இருக்குது எனக்கு. நான் சின்ன வயசுல இருந்தேன், எனக்கே அறியாமல் ஐ வாஸ் இன்டு லைக் ஃபிட்னஸ். அப்போவே கராட்டே இதெல்லாம் நான் பண்ணதுனால கராட்டே, ஹார்ஸ் ரைடிங் எல்லாம் முன்னாடி பண்ணிட்டேன். ஸோ தட் இஸ் ஹெல்பிங் மீ நா. சார், ஆனால் ஒன்றுமே இல்லைன்னு ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கீங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி டைம் இருக்குன்னு தெரியல. பட் ஜென்யூன்லி ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க சார். ஐ ஷுட் சே ஆன் தி என்டையர் டீம்.